ஹலோ ஆல், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா BE 3255 பேசிக் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதில் வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்ப்போம். இது வந்து நவம்பர் டிசம்பர் 2022 கேட்ட கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மே 2022 நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருங்க. அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஓகேவா? அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ஏலேருந்து போயிடலாம். ஸோ பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து என்ன கேட்டிருக்கேன்னா, சே ஹவு சிவில் இன்ஜினியரிங் இஸ் க்ளோஸ்லி கனெக்டட் டு த சொசைட்டி. ஓகே, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கங்க. அடுத்து ஸ்டேட் எனி 4 மேஜர் சப் டிசிப்ளின்ஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 2ல் பார்த்தோம் அப்படின்னா, நேம் எனி 2 லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்டு ஃபார் சர்வே. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த நேம் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், போன கொஸ்டின் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்து வாட் இஸ் சீசனிங் ஆஃப் டிம்பர் கேட்டிருக்காங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. இப்போ யூனிட் 3ல் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டேட் எனி 2 ஷாலோ ஃபவுண்டேஷன் பேஸ் பண்ணி திரும்ப வந்திருக்கு. இந்த ஃபவுண்டேஷன் பார்த்துக்கோங்க. அடுத்து வாட் இஸ் கல்வெர்ட். ஸோ கல்வெர்ட்ன்ற கொஸ்டின் ஆல்ரெடி போன கொஸ்டின் பார்த்தோன்னே அதுலேயே வந்திருக்கு, இல்லை ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 4 பார்த்தோன்னா, வாட் ஆர் தி மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அன் ஐசி இன்ஜின். அதுதான் இன்டர்னல் கம்பஷன். ஓகேவா? அது பார்த்துக்கோங்க, இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். அது டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அ பம்ப் அண்ட் அ டர்பைன். ஓகேவா? பம்புக்கு டர்பைனுக்கு டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே. அது 5th யூனிட்டில் வந்து ரைட் தி பிரின்சிபல் ஆஃப் அன் ஏர் கண்டிஷனர் யூஸ்ட் இன் அவர் ஹோம்ஸ். பிரின்சிபல் ஏர் கண்டிஷனர் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து வாட் இஸ் சைக்கோமெட்ரிக் சார்ட். சைக்கோமெட்ரிக்ன்ற கொஷின் வந்து போன கொஸ்டின் போய் பார்த்தோம், இதே வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து பார்ட் ஏ. அடுத்தது பார்ட் பி. ஸோ பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 11A. ஸோ 11A பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் ப்ரீஃப்லி அபவுட் ஆல் தி டிசிப்ளின்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங். இந்த சப் டிசிப்ளின்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங்கில் அதை பற்றி கேட்டிருக்காங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த ஸ்ட்ரக்சர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து 11B பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பிளைன் தி க்ரோத் ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஃப்ரம் இன்வென்ஷன் டு தி கரண்ட் மார்க்கெட் சினாரியோ. இந்த ஆட்டோமொபைல் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பார்ட் சிவில்லேருந்து வந்துருக்கு, ஒரு பார்ட் மெக்கானிக்கலேருந்து வந்துருக்கு. இது 11A அண்ட் 11B. ஓகேவா? அடுத்து யூனிட் 2ல் பார்த்தோம் அப்படின்னா 12A வந்து டிஸ்கஸ் தி வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபைண்டிங் ஏரியா ஆஃப் அ கிவன் ஸ்ட்ரெச் ஆஃப் லேண்ட். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ஃபைண்டிங் ஏரியா என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து 6 மார்க்கில் கேட்டிருக்காங்க பாருங்கள். சர்வேயிங்கில் ஒரு 6 மார்க் கொஷின். அடுத்து வாட் ஆர் கான்டூர்ஸ். இந்த கான்டூரிங் வந்து போன கொஸ்டின்லேயே பார்த்தோம், ரிப்பீட்டட் கொஷின். ஸோ கான்டூரிங் நல்லா பார்த்துக்கோங்க. வாட் ஆர் கான்டூர்ஸ் அண்ட் ஹவ் ஆர் த யூஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது 6 மார்க், இது வந்து 7 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இது வந்து 12A. ஸோ 12Bயில் பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்கஸ் அபவுட் டிஃப்ரெண்ட் வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தேர் டைப்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இதில் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் பார்த்தோம்ல, அதில் வந்து இதில் வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல்ஸ் கேட்டிருக்காங்க, பார்த்துக்க. ஓகே. அடுத்து 3rd யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஸ்டோன் மேசன்ட்ரி அண்ட் பிரிக் மேசன்ட்ரி. போன கொஸ்டின் ஃபவுண்டேஷன் பார்த்தோம். இதில் பாருங்கள், ஸ்டோன் மேசன்ட்ரி, பிரிக் மேசன்ட்ரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால் தகுந்த மாதிரி பார்த்துக்கங்க. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் வித் நீட் ஸ்கெட்ச். இது 13A. 13B பார்த்தோம் அப்படின்னா சப்டிவிஷனாக கேட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் தி ஸ்டேட் ஹைவேஸ் அண்ட் நேஷனல் ஹைவேஸ் அண்ட் ஸ்டேட் ஹவு தே ஆர் மேனேஜ்டு. அந்த ஹைவேஸ் நம்ம பார்த்தோம்ல, இன்ட்ரடக்ஷன் டு ஹைவே அண்ட் ரயில்வேன்னு சொல்லி ஒரு டாபிக் சொன்னோன்னா, அது ஹைவே பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. எத்தனை மார்க்? 6 மார்க். ஹைவே அப்புறம் ரயில்வே. கிளாசிஃபை தி ரயில்வேஸ் பேஸ்ட் ஆன் தர் கேஜ் லென்த் அண்ட் ஸ்டேட் தேர் ரிலேட்டிவ் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். ஸோ ஹைவேலேருந்து ஒரு 6 மார்க்கு, ரயில்வேலேருந்து ஒரு 7 மார்க், அந்த மாதிரி பிரித்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, பார்த்துக்கோங்க இது மாதிரி. அடுத்து 4th யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா, ரைட் இன் எஸ்ஏ ஆன் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். ஸோ பவர் பிளான்ட் அகைன் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ பவர் பிளான்ட் வந்து ஒன்று நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸ்டீம், ஹைட்ரோ எலக்ட்ரிக், நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஓகேவா? சரி. அடுத்து 14B பார்த்தோம் அப்படின்னா, வித் நீட் டயக்ராம் எக்ஸ்பிளைன் தி ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் 2 ஸ்ட்ரோக் அண்ட் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ். ஓகேங்களா? சொன்னோம் இல்லையா, 2 ஸ்ட்ரோக் அண்ட் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின், அது பார்த்துக்கோங்க. அடுத்து 5th யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்பிளைன் டீட்டெயில் all the 4 stages of vapor compression refrigeration cycle. Vapor compression refrigeration cycle. அந்த ரெஃப்ரிஜரேட்டர் பேட் பண்ணி ஒன்று வந்துருச்சு. 15B பார்த்தோன்னா, கம்பேர் ரூம் ஏர் கண்டிஷனர் அண்ட் ஸ்பிளிட் ஏர் கண்டிஷனர் வித் ரெஸ்பெக்ட் டு கன்ஸ்ட்ரக்ஷன், கம்ஃபர்ட், ஒர்க்கிங் அண்ட் காஸ்ட் கன்சிடரேஷன். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷன், கம்ஃபர்ட், ஒர்க்கிங் அண்ட் காஸ்ட் கன்சிடரேஷன். ஸோ ஒன்று வந்து ரெஃப்ரிஜரேஷன், இன்னொன்று வந்து அந்த ஏர் கண்டிஷன் பேஸ் பண்ணி வந்துருச்சு. ஓகேவா? சரி. அடுத்து பார்ட் சி. ஸோ பார்ட் சி பார்த்தோன்னா என்ன கேட்டிருக்காங்க, 16A வந்து ஆஸ் அ பில்டிங் இன்ஜினியர் ஸ்டேட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளிந்த் ஏரியா, ஃப்ளோர் ஏரியா, built up area, floor space index in a building assigned to you
ஃபார் பிளானிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். அதான் நம்ம அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த டெர்மினாலஜிஸ் பிளிந்த் ஏரியா ஃப்ளோர் ஏரியான்னு சொல்லி அதை பேசிக்காக வச்சு கொஞ்சம் ஓனாக எழுதுகிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி பார்த்து ஆஸ் எ பில்டிங் இன்ஜினியர் ஸ்டேட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அ பிளிந்த் ஏரியா. ஸோ இதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அப்போ இதெல்லாம் முதல்ல என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த டெஃபினேஷன் தெரிஞ்சால் தான் அது இம்பார்ட்டன்ஸ் இங்கே எழுத முடியும். சரியா? டெஃபினேஷன் படிச்சிருக்கணும். பிளிந்த் ஏரியா, ஃப்ளோர் ஏரியா, பில்டப் ஏரியா அண்ட் ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் இன் பில்டிங் அசைன் டு யூ ஃபார் அ பிளானிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? சரி, பார்த்துக்கோங்க. அடுத்து 16B பார்த்தோம் அப்படின்னா, கன்சிடரிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அ கேட்ரிங் இன் கிளைமேட் சேஞ்ச், கேட்ரிங் டு கிளைமேட் சேஞ்ச், இல்லஸ்ட்ரேட் தி கான்செப்ட் ஆஃப் க்ரீன் பில்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ க்ரீன் பில்டிங்ஸ். ஓகேவா? இது வந்து நமக்கு யூனிட் 3 வந்துருக்கு இந்த க்ரீன் பில்டிங்ஸு. இது யூனிட் 1 இருக்குது. ஓகேவா? ஸோ இதான் வந்து நவம்பர் டிசம்பர் 2020 கேட்ட கொஸ்டின் பேப்பர். ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.